அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இன்று நாம் மற்றொரு விடயம் தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவர்கள் சிலர் கல்வியியற் கல்லூரிக்கும் விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருந்தார்கள். அவர்களுக்கு இப்பொழுது நேர்முக பரீட்சைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நேர்முக பரீட்சையிலே அவர்களது பாடசாலை விடுகை பத்திரம் அல்லது ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் மூலப்பிரதி கொண்டு வருமாறு கேட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த மூலப்பிரதிகளை நாங்கள் ஏற்கனவே பல்கலைக்கழக அனுமதிக்காக பல்கலைக்கழகங்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். அதை எவ்வாறு பெறுவது என்பது. முதலில் நீங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பல்கலைக்கழக அனுமதி பெற்ற ஒருவர், அனுமதி பெற்று உள்வாரி மாணவராக பதிவு செய்த ஒருவர், மீண்டும் கல்வியியற் கல்லூரிக்கு செல்ல முடியுமா என்பது தொடர்பாக நீங்கள் உரியவர்களிடம் தெளிவான அறிவுரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இதன் மறுதலையாக கல்வியியற் கல்லூரியிலே அனுமதி பெற்ற ஒருவர் பல்கலைக்கழக அனுமதி பெற முடியாது. அதேபோன்று பல்கலைக்கழகத்திலே ஒரு தடவை பதிவு செய்த ஒருவர் அந்த பதிவை ரத்து செய்துகின்ற போது, மீண்டும் ஒரு தடவை பல்கலைக்கழக அனுமதி பெற முடியாது. இவ்வாறு இருக்கின்ற போது, ஏற்கனவே பல்கலைக்கழக அனுமதி பெற்ற ஒருவர் மீண்டும் கல்வியியற் கல்லூரிக்கு செல்ல முடியுமா என்பது தொடர்பாக நீங்கள் துறைசார் நிபுணர்களிடம் உரிய ஆலோசனையை பெற வேண்டும். இங்கு மாணவர் விடுகை பத்திரத்தை பெறுவது பிரச்சனை அல்ல. நீங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து அதை பெறுவதாக இருந்தால், நீங்கள் பல்கலைக்கழக மாணவர் அனுமதியை ரத்து செய்த பின்னர், அல்லது நீங்கள் ஒரு கடிதத்தை வழங்கி, அ பல்கலைக்கழக பதிவாளருக்கு ஒரு வேண்டுதல் கடிதத்தை வழங்கி, மீண்டும் அதை சமர்ப்பிப்பதாக குறித்து கூறி, நீங்கள் அந்த கடிதத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் நீங்கள் விடுகை பத்திரத்தை பெற முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் பல்கலைக்கழகத்திலே உள்வாரி மாணவராக இருக்கின்ற போது, நீங்கள் கல்வியியற் கல்லூரிக்கு அனுமதி பெற முடியுமா என்பதை நீங்கள் தெளிவாக ஆ ஆராய்ந்து முடிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் பல்கலைக்கழக அனுமதியை ரத்து செய்கின்ற போது, மீண்டும் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியாது. ஆனால் பல்கலைக்கழக அனுமதியை ரத்து செய்து, நீங்கள் கல்வியியற் கல்லூரிக்கு செல்ல முடியுமா என்று தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால், நீங்கள் பல்கலைக்கழக அனுமதியை ரத்து செய்த பின்னர், பல்கலைக்கழகத்துக்கும் இல்லை, கல்வியியற் கல்லூரிக்கும் இல்லை என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது. எனவே, தயவு செய்து நீங்கள் முடிவு எடுப்பதற்கு முன்னர், இது தொடர்பாக துறைசார் நிபுணர்களுடன் ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள். என்னைப் பொறுத்தவரையிலே, பல்கலைக்கழக அனுமதி தொடர்பாக என்னால் உங்களுக்கு உரிய ஆலோசனை தர முடியும். ஆனால் கல்வியியற் கல்லூரி தொடர்பாக எனக்கு அது தொடர்பான போதிய அறிவில்லை என்ற காரணத்தினால், அது தொடர்பாக என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் தெளிவாக பெற்றுக்கொண்ட பின்னரே பல்கலைக்கழக அனுமதியை ரத்து செய்வதாக இருந்தால், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வஸ்ஸலாம்.